ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சுங்க ஜர்தோசியில் எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு எப்பவும் போல் மெஷின் த்ரெட்டு நாட்டு போட்டு கீழேருந்து மேலே த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி இந்த டைப் ஆஃப் அதாவது செகண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே தின் டைப்பில் இருக்கிற ஜர்தோசி தான் போட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்ருந்தோம் லாஸ்ட்டு கிளாஸ்லாம். இன்றைக்கி வந்துட்டு நக்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஜர்தோசி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு லாங்காக ஒரு ஜர்தோசி கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்து இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது எம்போஸ்டாக தெரியறதுக்காக நம்ம எம்போஸ்டு ரோப்புக்கு பதிலாக அதே ஜர்தோசி வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லோடிங் கொடுப்போம். ஸோ அதுக்காக கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், கடைசியில் இது வந்து எண்டு நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஜர்தோசியை கட் பண்ணிக்கிட்டு நான் இன்றைக்கி இதே டைப் ஆஃப் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கிட்டு நம்ம க்ராஸாக வந்து லோடிங் கொடுக்கணும். நம்ம போட்டிருக்கிற அந்த லாங் கண்டினியூஸ் ஸ்டிச்சுக்கு மேலேருந்து க்ராஸாக நம்ம லோடிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து லோடிங் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி லோட் பண்ணிக்கிட்டு அதை கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் அப்படியே பேக்கில் போய் லாங்காக ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். நம்ம எப்போவுமே ஒரு லாங் ஸ்டிச் போட்டால் ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். அதே தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரியே தான் லோடிங் வந்து இங்கே க்ராஸாக கொடுக்குறோம். எம்போஸ்டு ரோப்புக்கு பதிலாக சேம் ஜர்தோசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து லோடிங் கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து டிஃபிகல்ட்டாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸும் கொஞ்சம் ஈஸியாக வரும். அந்த தின்னாக இருக்கிற ஜர்தோசியை கம்பேர் பண்ணும்போது இது போகிறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்டிச் வந்து எல்லா ப்ளவுஸ்லேயுமே நம்ம வந்துட்டு அவுட்லைனாக கொடுப்போம். அதாவது பார்டருக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிச் ரொம்ப முக்கியமான ஸ்டிச் தான். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி லோடிங் கொடுத்துட்டு ஜர்தோசி லோட் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நம்ம பேக்கில் போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பேக்கில் போய் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து லோட் பண்ணுறோம். இதை வந்து இதோட முடிஞ்சிடாது. இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அவுட்லைன் வந்து கண்டிப்பாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த லோடிங் முடிச்சிட்டோம். ஸோ இங்கே ஒரு எண்டு நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட் எடுத்து 2 லைன் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்து இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எதாவது டவுட்னால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் வந்துட்டு 2 லைன்ஸ் வந்து அவுட்லைனை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணால் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.